ஹாய் எவ்ரிவான், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் ஸ்டோரி லைன் சேனல். ரகசியம், சீக்ரெட். மனுஷங்க எல்லார்கிட்டையும் சின்னதோ பெருசோ ஏதாவது ஒரு ரகசியம் இருக்கும் இல்லையா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு ஸ்டோரியிலையும் அப்படிதான். ஸ்டோரி லைன் சொல்றேன் கேளுங்களேன். ஒரு பிரபலமான 5 ஸ்டார் ஹோட்டல், அங்க இருக்கிற வெட்டிங் ஹால்ல ஒரு பெரிய பணக்கார கல்யாணம் நடந்துட்டு இருக்கு. மாப்பிள்ள முன்னாடி வந்து கல்யாணத்துக்காக நிற்கும் போது மேல இருக்கிற சீலிங்க பிச்சுக்கிட்டு மாப்பிள்ள முன்னாடியே ஒரு டெட் பாடி வந்து விழுது. யார் எதுக்காக கொலை பண்ணாங்க, அதுவும் இந்த கல்யாணத்துல பர்டிகுலரா எதுக்கு கொலை பண்ணாங்க அப்படிங்கறத சீரியஸான இன்வெஸ்டிகேஷன், கிரைம், ரத்தம் அப்படிங்கிற மாதிரி பெருசா எல்லாம் காமிக்காம போற போக்குல ஜாலியா ஒரு இன்வெஸ்டிகேஷன். அதுக்காக இது ஒரு டிடெக்டிவ் டிராமா, இன்வெஸ்டிகேஷன் டிராமான்னு அதுவும் இல்ல. ஏன்னா அந்த இன்வெஸ்டிகேஷன் 25% தான் இருக்கும், மீதி 75% ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி. அந்த ஹோட்டல் வெட்டிங் ஈவெண்ட்டுக்கெல்லாம் மேனேஜரா இருக்கிற ஹீரோயின் ஒரு கட்டத்துல அவங்களோட எக்ஸ் ஹஸ்பண்டுக்கே இன்னொரு கல்யாணம் பண்றதுக்கான ஏற்பாடு அவங்களே பண்ண வேண்டியது மாதிரி சிச்சுவேஷன் வருது. அது ஒரு பக்கமா, இன்னொரு பக்கம் அந்த ஹோட்டலோட எம்டிக்கும் ஹீரோயின் மேல ஒரு ஃபீலிங்ஸ். இப்படி ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரியும் சைட்ல தான் இன்வெஸ்டிகேஷனுமே நடக்கும். ஒரு ஹோட்டலுக்குள்ள ஒரு கொலை நடக்குனா கண்டிப்பா அந்த சந்தேகம் அங்க ஹோட்டல்ல ஒர்க் பண்றவங்க மேலதானே ஃபர்ஸ்ட் திரும்பும். இங்க இருக்கிற எல்லா ஸ்டாஃபுங்க மேலதான் சந்தேகம் வருது. அதுக்கேற்ற மாதிரி அங்க இருக்க ஒவ்வொருத்தருக்கிட்டே ஒவ்வொரு சீக்ரெட் இருக்கு. யாரை பார்த்தாலும் இவங்க எதை மறைக்கிறாங்களேங்கிற மாதிரி இருக்கும், மறைச்சிட்டு இருப்பாங்க. யார் யாரு என்னென்ன ரகசியம் மறைச்சு வச்சிருக்காங்க, இந்த கொலை நடக்கிறதுக்கு காரணம் யாரு, கொலை பண்ண கொலையாளி யாரு அப்படிங்கிறத லவ் ரொமான்டிக் இன்வெஸ்டிகேஷனா சொல்லியிருக்கிற ஒரு சூப்பரான டிராமா இது. டிராமாவோட பேர் மை சீக்ரெட் ஹோட்டல். இந்த டிராமா 2014 ரிலீஸ் ஆயிருக்கு. கொஞ்சம் பழைய டிராமா தான், கிட்டத்தட்ட 12 வருஷம் ஆயிடுச்சு. இந்த டிராமாக்கு மொத்தம் 16 எபிசோட். ரொம்ப வளவளன்னு இருக்காம அந்த மெயின் மேட்டர் என்ன அப்படிங்கறத மட்டும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லி 16 வீடியோவா கொண்டு போகாம மினிமம் பார்ட்ஸ்லேயே சொல்லி முடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால இருக்கேன். ஸோ அந்த கொலைக்காரனை கண்டுபிடிக்கிறாங்களா, ஹீரோயின், எக்ஸ் ஹஸ்பண்ட், பாஸ், இவங்க 2 பேர்ல யாரை சூஸ் பண்றாங்க, என்னெல்லாம் குளறுபடிகள் நடக்குது அப்படிங்கறத கதைக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? எபிசோட் 1 ஆரம்பிக்கும் போதே இந்த கதை எந்த ஹோட்டல்ல நடக்க போகுதோ அந்த ஹோட்டல் தான் காமிக்கிறாங்க. இந்த ஹோட்டல் அங்கே அந்த நாட்டிலேயே ரொம்ப பிரபலமான ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல். இதோ இருக்காங்களே, இவங்க தான் ட்ராமாவோட ஹீரோயின். இப்போ கூட அங்கே நடக்கிற ஒரு பணக்கார கல்யாணத்துக்கான ஏற்பாடை தான் மும்முரமாக பார்த்துட்டு இருக்காங்க. ஒர்க்கர்ஸும் அந்த கல்யாணத்தில் எந்த தப்பு நடந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லா ஏற்பாட்டையும் சரியாக பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களும் அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே போயிட்டு ஒரு ஐஸ் ஸ்கல்ப்சர் அங்கே வைக்கணும். ஸோ அந்த ஸ்கல்ப்சர் ரெடி ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அது ரெடியாக இருக்குது. பட் இப்போ உருகி ஊற்றி உடஞ்சி ஒரு மாதிரி டேமேஜாக இருக்குது. இதை ரெடி பண்ணது ஹீரோயின். அங்கே வெட்டிங் ஈவென்ட் மேனேஜர் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு டீம் உண்டு. அந்த டீமில் இவங்களுக்கு ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் உண்டு. அந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் அவரால் தான் சரி பண்ண முடியும். அவரை கூப்பிட்டுனா அவர் எங்கேனே தெரியலையா, ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேன் அப்படின்னு டீம்மேட் ஒருத்தன் சொல்லவே, எப்படியாவது அவரை வரவைங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அடுத்ததா இங்க வெட்டிங் நடக்கிற அந்த வரவேற்பு ஏரியாவுக்கு வந்தா அந்த கல்யாண பொண்ணோட சொந்தக்காரங்க யாரும் அவங்களோட பர்ஸை யாரை திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள பேசி ஒரு வழியா சமாளிச்சு அவங்கள அனுப்புனா கல்யாண மாப்பிள்ள பிரச்சனை பண்றாருன்னு சொல்லிட்டு வந்து நிக்கிறாங்க. எப்பா எவ்வளவு பிரச்சனை தான் சமாளிக்கிறது, இதோ வரேன்னு சொல்லிட்டு அங்க கல்யாண மாப்பிள்ளையை பார்க்க போனா இவர் தான் கல்யாண மாப்பிள்ள. அங்க அவர் ஹாயா உட்காந்துட்டு இருக்காரு. ஹீரோயினை பார்த்ததும், இந்த கல்யாணத்தை நீ முழு மனசோட தான் ஏற்பாடு பண்ணிருக்கியா, எல்லாம் ஒழுங்கா பண்ணிருக்கேன்னு சொல்லி கேட்கிறாரு. ஹீரோயினும் ஒரு மாதிரியை பார்த்துட்டு, ஆமா என்னோட பெஸ்ட்டை நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்ல, அப்போ ஓகே எனக்கு பிரச்சனை இல்லை, நான் ரெடியாக தான் இருக்கேன், வாங்க போகலான்னு சொல்லிட்டு அவர் கல்யாணம் நடக்கிற ஹாலுக்கு போக கல்யாணமும் ஸ்டார்ட் ஆகுது. கெஸ்ட் எல்லாம் பொண்ணை மாப்பிள்ளையும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. மாப்பிள்ளையும் கூப்பிடுறாங்க, மாப்பிள்ளையும் வரார். அப்படி நிற்கும் போது அவர் முன்னாடி ஒரு சொட்டு ரத்தம் அப்படியே ஒரு பக்கத்திலே கீழே விழுது. இவர் என்னன்னு கீழே குறிஞ்சு பார்த்துட்டு ரத்தம் தானே கன்ஃபார்ம் பண்ணிட்டு நிமிந்து மேலே பார்த்தா மேலே சீலிங்கில் கண்ணாடி போட்டிருக்காங்க. அந்த கண்ணாடியை பிச்சுக்கிட்டு ஒரு டெட் பாடி இவர் முன்னாடியே வந்து பொத்துன்னு விழுது. இப்படி ஒரு டெட் பாடி விழுந்ததை பார்த்துட்டு அங்கே இருக்கிறவங்கள கத்தி கதறிட்டு கலைஞ்சு ஓட, அங்கே ஹீரோயின் என்னாச்சு ஏதாச்சுன்னு ஓடி வந்து அங்கே இருக்கிற டெட் பாடியை பார்த்துட்டு இவங்க 2 பேரும் மாறி மாறி மூஞ்ச பார்த்துட்டு இருக்க. இப்படிதான் இந்த கதையே ஆரம்பிக்குது. அப்படியே 2 வாரத்துக்கு முன்னாடி காமிக்கிறாங்க. ஹோட்டலில் எல்லா முக்கியமான ஸ்டாஃப்ஸுங்களையும் கூப்பிட்டு அந்த ஹோட்டலோட எம்டி இதை இருக்கார்ல, இவர் தான் இவர் நம்ம பாஸ்ன்னு வச்சுப்போம். பாஸ் மீட்டிங் பண்ணிட்டு இருக்காரு. வர வர இந்த ஹோட்டலுக்கு கஸ்டமர்ஸ் வர்றது குறைஞ்சிட்டே வருது. அதுக்கான என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஹோட்டலில் கல்யாணம் பண்றவங்க எல்லாருமே 3 மாசத்துல பிரிஞ்சிடுறாங்க. எந்த ஜோடியுமே நிலையா இருந்ததில்லை. ஸோ இந்த ஹோட்டல்ல ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற ரூமர் பரவிட்டு இருக்கு. அதனால இவங்களுக்கு கிடைச்ச கல்யாண ஆர்டர்ஸ் எல்லாம் கேன்சல் ஆயிட்டு இருக்கு. இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா ஹோட்டலோட நிலைமை என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வெட்டிங் ஈவென்ட் மேனேஜர் யாரு, ஹீரோயின் தானே, ஹீரோயினை பார்த்து கேட்க, அதுக்கு இன்னொருத்தர் ஹீரோயின் இந்த வெட்டிங் ஈவென்ட் மேனேஜர் போஸ்ட்டுக்கு வந்து கரெக்டாக 3 மாசம் தான் ஆச்சான். சொல்லப்போனால் அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஒரு விஷயம் பரவிட்டு, இந்த மாதிரி ஒரு ரூமர் பரவிட்டு இருக்கு அப்படின்னு ஹீரோயின் மேலே பழிய போட, ஹீரோயின் என்னன்னு சொல்லுவாங்க,
உண்மைதான், அந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. பட் அதுக்கு இவங்க என்ன பண்ண முடியும்? கல்யாணம் பண்ணிட்டு போகிற ஜோடியெல்லாம் பிரிஞ்சு போனாங்கன்னா அதுக்கு அவங்கவுங்க தானே காரணமாக இருக்க முடியும். அதுக்காக கல்யாணம் நடந்த இடத்தைய ப்ளேம் பண்ண முடியும். ஸோ எதுவும் சொல்ல முடியாமல் அவங்க தலை குனிஞ்சிருக்கா. இவங்களுக்கு இது இருக்கார்ல ஒருத்தர், இவர் தான் இந்த ஹோட்டலோட ஜிஎம். அவர் சப்போர்ட்டுக்கு வராரு. பாஸ்ல எங்கே பாருங்கள், நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் வரதுனால நம்ம ஹோட்டலோட பேர் சரியாக போகிறதில்ல. ஸோ இதை சரி பண்ணுறதுக்கு என்னவோ அதை பாருங்கன்னு சொல்லிட்டு அவர் மீட்டிங்கில் எல்லாரையும் வாங்குன்னு வாங்கிட்டு போக, அதே நேரம் இன்னொரு பக்கம் ஒரு ரிப்போர்ட்டர் பொண்ணை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணுல அந்த இப்போ நம்ம பார்த்தோம்ல ஒரு கல்யாண மாப்பிள்ளை, அந்த கல்யாண மாப்பிள்ளையை பார்க்கறதுக்காக வரா. அவருடைய கல்யாண இன்விடேஷனை காமிச்சு ஒன்று ஒப்பாரி வைக்கிறா. என்னன்னா இவர் கல்யாணம் பண்ணிப்பாருன்னு அவள் எதிர்பார்க்கவே இல்லையா. இவரோட சாம் ஹேண்ட்ஸம் லுக்கில் அந்த பொண்ணு இவர்கிட்ட மனசை பறி கொடுத்துட்டாலும் மயங்கிட்டாலாம். பட் இவங்களை விட்டுட்டு அவர் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறாரே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை, நான் ஒன்று அந்த மாதிரி நினைக்கவே இல்லை, அதனால இந்த மாதிரி பேசி நீ புதிய பிரச்சனையை கிளப்பாம தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்புறியான்னு சொல்லிட்டு கிளப்ப, இந்த பொண்ணு போகிறதுக்கு முன்னாடி அது சரி உனக்கு கல்யாணம்னு அமெரிக்கா பொண்ணுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பொண்ணை ஞாபகப்படுத்திட்டு போகிறா. ஹீரோக்கு அதை கேட்டதும் இப்போ எதுக்கு இப்போ இவ்வளோ ஞாபகப்படுத்திட்டு போகிறான்னு தெரியலையே. ஆமாம், இப்போ அவள் எங்கே இருப்பா, அவள் எங்கே இருக்கான்னு அட்ரஸ் தெரிஞ்சிருந்தா எனக்கு கல்யாணம்னு இன்விடேஷனாக தான் அனுப்பி வச்சிருப்பேன். அவள் மூஞ்சை பார்த்துருக்கணும், ஷாக் ஆகி உறைஞ்சிருப்பாள்ல. சே எங்கே இருக்கான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு இவருக்கு இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பொண்ணு கூட லவ்வோ என்னமோ இருந்திருக்கும் போல இருக்கு. ஸோ அந்த பொண்ணை நினச்சிட்டு இவர் உட்காந்துட்ருக்க. அப்படியே இங்கே மறுபடியும் ஹோட்டலுக்கு வந்தோன்னா பாஸ் ஹீரோயினை கூப்பிட்ருக்காரு. திட்டினார்ல மீட்டிங்கில். ஸோ ரொம்ப திட்டேனா என்ன பண்ணுறது, ஹோட்டலோட நிலம் அந்த மாதிரி இருக்குது. சரி அதில் மனசில் வச்சுக்க வேணாம், இன்றைக்கி நைட் என்னோட டின்னருக்கு வரீங்களா அப்படின்ட்டு டின்னருக்கு கூப்பிட்றாங்க. ஹீரோயினுக்கா சந்தோஷம். ஓ இவ்வளோ ஒரு யங்கான அழகான பாஸ் இவங்களை மட்டும் டின்னருக்கு கூப்பிட்ருக்காருன்னு சொல்லிட்டு ஓ கண்டிப்பாக வரேன்னு சொல்லிட்டு அவங்களோட ஆஃபீஸ் ரூமுக்கு வராங்க. இவங்களுக்குன்னு ஒரு டீம் இருக்குது. அந்த டீமில் ஹீரோயினை தவிர்த்து இன்னும் 4 பேர் இருக்காங்க. அதில் ஒருத்தர் தான் அந்த அசிஸ்டன்ட் மேனேஜர். இப்போ அங்கே அந்த டீம்மேட்லேருந்து ஒரு லேடி இருக்காங்க. இந்த பாஸ் சொன்னது மாதிரி இந்த ரூமர் பரவுறதை நிப்பாட்டணும்னா, இவங்க ஹோட்டலுக்கு நல்ல பேர் வரணும்னா, ஏதாவது ஒரு பெரிய ஆட்களோட கல்யாணத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக இவங்க முடிச்சு காட்டிட்டாங்கன்னா ப்ரெஸ் மீடியான்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு பணக்கார கல்யாணம் நடக்கும்போது அதை கவர் பண்ணுவாங்க. ஸோ நல்லபடியாக அந்த ஹோட்டலில் கல்யாணம் நடந்துருச்சு, ஹோட்டல் பற்றியும் நல்ல பேர் வரும்ல. ஸோ அப்படி ஏதாவது பண்ணலாமா, லிஸ்ட்டில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா மேக்ஸிமம் பேர் ஆல்ரெடி புக் பண்ணியிருந்தவங்க இப்படி ஒரு ரூமர் இருக்குன்னு கேள்விப்பட்டு கேன்சல் பண்ணிட்டு போயிட்டாங்களாம். ஆனால் ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய காஸ்மெட்டிக் கம்பெனி ஓனரோட பொண்ணோட கல்யாணம், அந்த பொண்ணு எனக்கு கேன்சல் பண்ணல, அந்த கல்யாணத்தை நம்ம சூப்பராக நடத்தி கொடுத்துட்டோன்னா நல்ல பேர் கிடைக்கும், மாப்பிள்ளை கூட பெரிய இடம் தான், நாளைக்கு அதை பற்றி பேசுறதுக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு எப்படியாவது இந்த கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி கொடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் வருது. அதோட ஹீரோயின் பக்கத்தில் ஒரு பொண்ணு இருக்கிறாங்க பாருங்களேன். இந்த பொண்ணு பிஆர் டீம், பப்ளிக் ரிலேஷன் டீமோட மேனேஜர். ஸோ இந்த பொண்ணுக்கு இந்த ஆஃபீஸோட பாஸ் இருக்கார்ல அவர் மேலே ஒரு கண்ணு, அவரை எப்படியாவது கரெக்ட் பண்ணி அதில் செட்டில் ஆகிடணும் அப்படின்ட்டு. பாஸு ஹீரோயினும் டின்னருக்கு போகிறத பார்த்துட்டு இந்த பொண்ணா பொறாமையில் பொசுங்கிறா. சே நம்ம இப்படி ஒரு சான்ஸ் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு தான் எல்லாமே கிடைக்குதுன்னு சொல்லிட்டு போகிற அவங்கள பார்த்துட்டு முடிச்சிட்டு இருக்கா. இங்கே டின்னரில் பாஸு ஹீரோயின் தான் பேசிகிட்டு இருக்காங்க. பாஸில் ஹீரோயின் கிட்ட அவங்கள பற்றி கேட்குறாங்க. ஏன்னா ஹீரோயின் இதுக்கு முன்னே ஃபாரினில் இருந்திருக்காங்க, ஒரு பெரிய ஹோட்டலில் நல்ல வேலையில் தான் இருந்திருக்காங்க. அப்புறம் தான் அதை விட்டுட்டு இங்கே கொரியாவுக்கு வந்திருக்காங்க. ஸோ எதனால இங்கே கொரியாவுக்கு வந்தேன்னு கேட்கும்போது ஹீரோயின் அவங்கள பற்றி சொல்கிறாங்க. ஒரு கொரியன் அம்மா அப்பாவுக்கு பிறந்திருந்தாலும் இவங்களோட சின்ன வயசுலேயே ஒரு அமெரிக்கன் ஃபேமிலி இவங்கள தத்தெடுத்துட்டு அமெரிக்காவுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்களாம். அங்கே இருந்து படித்து வளர்ந்து அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் சொந்த தாய்நாடு அங்கேயே திருப்பி வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஹோட்டலில் வேலை கிடச்சப்போ அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு அவங்கள பற்றி சொல்லிட்டு பாஸுக்குமே அவருக்கு இருக்கிற அந்த குவாலிஃபிகேஷனுக்கு அவருக்கு இந்த ஹோட்டல் இல்லாமல் இவங்களுக்கு போட்டியாக இருக்கிற இவங்களோட பெரிய ஹோட்டல்ஸ்லாம் ஆஃபர் வந்திருக்கான். பட் இவர் அதெல்லாம் விட்டுட்டு இந்த ஹோட்டலை சூஸ் பண்ணிட்டு இங்கே வந்திருக்காரு போல இருக்கு. அது ஏன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவர் ஹீரோயின் கேட்டதுக்கு பதில் சொல்லாமல் அதை அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு, ஆமாம் உங்களை இந்த ஹோட்டலுக்கு டின்னருக்கு கூப்பிட்டது நீங்கள் என்ன என் கூட, நான் உங்களை டேட்டிங்கு கூப்பிடுறேன்னு தானே நினச்சிங்க. ஆனால் நான் உங்களை அதுக்காக கூப்பிடல, இங்கே இருக்கிற செஃப் நல்லா சமைக்கிறாரு, சாப்பாடு நல்லா இருக்குது, அதனால தான் அவரை நம்ம ஹோட்டலில் ஹையர் பண்ணலாமான்னு தான் அதை செக் பண்ணுறதுக்காக தான் அவங்கள கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு பல்ப் கொடுத்துறாரு. ஹீரோனுக்கா புஸ்ஸுன்னு ஆகிடுது. அடைச்ச நம்ம என்னெல்லாமோ நினச்சிட்டு வந்தோமேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் ஜிஎம் கிட்ட போன ஹீரோயினில் அந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் ஒழுங்காக வேலைக்கு வர மாட்டேன்றாரு, கொடுக்குற வேலையை ஒழுங்காக செய்ய மாட்டேன்றாரு, அவரை ஏன் வேலையை விட்டு தூக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேலையை விட்டு தூக்க சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஜிஎம் என்ன காரணமோ தெரியல, அதெல்லாம் முடியாது, அவர் வேலையை விட்டு தூக்க முடியாதுன்னு சொல்லிட்டு உறுதியாக சொல்லிடுறாரு. ஹீரோனுக்கு புரியல, ஒழுங்காக வேலை செய்யாத ஒருத்தரை எதுக்கு வேலைக்கு வச்சுக்கணும், தூக்க வேண்டியதானே, இவர் எதுக்கு அவருக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு புரியாமல் இங்கே வந்தா அந்த கல்யாண பொண்ணு மாப்பிள்ளை வந்துட்டாங்க, வா போகலான்னு சொல்லிட்டு ஹீரோனை கூட்டிக்கிட்டு அங்கே போகிறான். அங்கே போனால் பொண்ணு மட்டும்தான் இருக்கா, மாப்பிள்ளை வரல, கொஞ்சம் நேரத்தில் வந்துருவாருன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே கல்யாண மாப்பிள்ளை கதவை திறந்துட்டு வராரு. ஹீரோயின் கல்யாண மாப்பிள்ளையை பார்த்துட்டு என்ன நினச்சாங்களோ தெரியல, ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டு அப்படியே மூஞ்ச மறைச்சிக்கிறாங்க. இவன் இங்கே வந்தான், ஐயோ இவனை இப்போ எப்படி சமாளிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு இவங்களே ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு. வந்த மாப்பிள்ளை ஹீரோயினை பார்த்துட்டு ஷாக் ஆகிடுறாரு, நீயா அப்படிங்கிற மாதிரி. பட் இவங்க 2 பேருக்கும் எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியும்னு தெரியல. ஆனால் அப்போதைக்கு வெளியே காமிச்சிக்காம
2 பேரும் நார்மலாக பேசிக்கிட்டு அந்த மீட்டிங்கை முடிச்சுட்டு அப்படியே அடுத்த நாள் அந்த கல்யாணத்தை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான பிளானை டீம்மேட்க்கு வந்து கொடுக்கும்போது ஹீரோயினில் அதை படித்து கூட பார்க்காம இங்கே பாருங்கள், கண்டிப்பாக இந்த மாப்பிள்ளை இந்த நம்ம ஹோட்டலில் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்க மாட்டான், இந்த பிளான்லாம் போடுறது வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோயின் சொல்கிற மாதிரி கரெக்டாக அந்த கல்யாண மாப்பிள்ளையும் பொண்ணுக்கிட்ட அந்த ஹோட்டலில் கல்யாணம் வச்சுக்க வேணான்னு சொல்லிட்டு இருக்காரு. பட் அந்த பொண்ணுக்கு அந்த ஹோட்டலில் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக இருக்க ஹீரோ என்ன சொன்னாலும் கேட்காம முடியாது, அங்கே தான் கல்யாணம் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அப்படியே நேராக ஹீரோயின் கிட்ட வந்து கல்யாணம் இங்கே தான் நடக்கும்னு கன்ஃபார்ம் பண்ணிடுறா. அதுவும் ஹீரோக்கு இதில் டபுள் ஓகேன்னு வேற சொல்லிடுறா. ஹீரோயினில் என்னது அவனுக்கு டபுள் ஓகேயா, இதோ வரேன்டான்னு சொல்லிட்டு போயிட்டு அவங்களோட டீட்டெயில்ஸ் இருக்கிற ஃபைல் எடுத்து அதுலேருந்து அந்த மாப்பிள்ளையோட நம்பர் எடுத்து மாப்பிள்ளைக்கு கால் பண்ணி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வர முடியுமான்னு சொல்லி ஒரு ரெஸ்டாரண்ட்டில் 2 பேரும் மீட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது இவங்க 2 பேரும் எக்ஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். 7 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் அமெரிக்காவில் கல்யாணம் பண்ணியிருந்திருக்காங்க. இவங்க அந்த கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ணல. கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 100 நாள் தான் ஒன்றா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன காரணம் என்ன பிரச்சனைன்னு தெரியல, 2 பேருமே பிரிஞ்சிருந்திருக்காங்க. இது நடந்து 7 வருஷம் ஆகிட்டதுனாலையும் இவங்க கல்யாணம் வெளிநாட்டில் நடந்ததுனால இங்கே யாருக்குமே இவங்கள்ட்ட ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, இவங்க ஒரு எக்ஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படிங்கிற விஷயம் யாருக்குமே தெரியல. இனிமேல் நம்ம இவரை எக்ஸ்ன்னு வச்சுப்போமே. ஸோ வந்த ஹீரோயினும் எக்ஸ் கிட்ட உனக்கு என்ன பைத்தியமா, உன் கல்யாணத்தை என்னோட ஹோட்டலில் நானே நடத்தி கொடுக்கணுமா, கண்டிப்பாக முடியாது, மரியாதையாக நீங்கள் வேறு ஹோட்டல் மாற்றிக்கங்க, இந்த கேன்சல் அக்ரிமெண்ட்டில் சைன் போடுன்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை எடுத்து கொடுக்குறாங்க. இவருக்குமே உடன்பாடு இல்லை தானே, 7 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டதும் அந்த 100 நாள் அந்த வாழ்க்கையை என்னோட லைஃப்லேயே வந்திருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம். எனக்குமே உன்னோட மூஞ்சை பார்த்துக்கிட்டே என்னோட இந்த கல்யாணத்தை பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்லிட்டாரா. அது ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆகிடுது. என்னதான் நம்மளோட கல்யாண வாழ்க்கை நீடிக்கலனாலும் நாம் வாழ்ந்த அந்த வாழ்க்கையை நீ இந்த மாதிரி சொல்லிட்டல, உனக்கு வேணா அப்படி எனக்கு அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டே போயிடுறாங்க. இவருக்கும் இந்த மாதிரி சொல்லியிருக்க கூடாதோன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆயிடுது. அப்படி அங்கேருந்து வந்து ஹீரோயின் ஒரு பாரில் போய் இப்படி சொல்லிட்டானேன்னு சொல்லிட்டு உட்காந்து நல்லா குடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு பாஸ் வராரு. பிஆர் பொண்ணு இங்கே வரேன்னு சொன்னாலும் அவள் தான் கூப்பிட்டான்னு சொல்லிட்டு இங்கே வந்து நீ எதுக்கு ஒரு மாதிரி கவலையாக குடிச்சிருக்கேன்னு கேட்டால் ஹீரோயினாக புலம்பி தள்ளுறாங்க. எவன் கண்டுபிடிச்சா இந்த கல்யாணங்கிற கான்செப்டை, எனக்கு இந்த கல்யாணமே பிடிக்கல, அதுவும் எல்லாருக்கும் நான் தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற அந்த இடத்துல இருக்கும்போது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நல்லா புலம்பிட்டு நல்லா குடிச்சு போதையிடுறாங்க. ஹீரோயினை இப்படியே விட்டுட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்களோட ஹோட்டலுக்கே கூட்டிகிட்டு வராங்க. ஹீரோயின் பயங்கர போதையில் இருக்காங்க. என்ன பேசுகிறோம் என்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியல. திடீர்னு பாஸ் கிட்ட நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா, நம்ம 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கலாமா, நாளைக்கு இருந்தால் கூட பரவாயில்ல, என்ன நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்ட்டு இது அங்கே இருக்க ஆஃபீஸ் ஸ்டாஃபுங்க எல்லாம் கூட பார்க்குறாங்க. அதை கேட்ட பாஸ் இங்கே பாரு நீ ரொம்ப குடிச்சிருக்க, இப்போ நிதானத்தில் இல்லை, இதானதில் அப்புறம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு படிக்கிறேன், இங்கே பாருங்கள் நான் ஸ்டெடியாக இருக்கேன், எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, கல்யாணம் பண்ணிக்கிறீங்கன்னு சொன்னாதான் நான் இந்த இடத்த விட்டு வருவேன்னு சொல்லிட்டு அதிலே உட்காந்துட்றாங்க. ஹீரோயின் பண்ணுற இதெல்லாம் பார்த்துட்டு அந்த பாஸுக்கு சிரிப்பு வந்துடுது. ஸோ சிரிக்கிறாரு. இதை பார்த்துட்டு பியர் பண்ணல, அடி பாவி இப்போவே பேசி பேசி உடனே கழுத்தில் தாலி கட்ட வச்சிருவா போல இருக்கே, கூடாதுன்னு சொல்லிட்டு வேகமாக வந்து ஹீரோயின் என்ன பண்ணுறா, வா வா போய் ரூமில் ரெஸ்ட் எடுக்கலாமான்னு சொல்லிட்டு என்னதான் ஹீரோயினை தடுக்க பார்த்தாலும் ஹீரோயின் விட மாட்டேங்கிறாங்களே. பாஸ்கிட்ட நீங்கள் ஒரு பதில் சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே அவங்க போதையில் அப்படியே விழுந்துற. அடுத்த நாள் காலையில் ஹீரோயின் ஹேங் ஓவரில் கண் முடிக்கிறாங்க. நைட்டு நடந்தது ஞாபகம் இல்லை. அப்படியே வராங்க. அங்கே வந்தா அங்கே ஒர்க் பண்ணுற ஒருத்தர் வந்து ஹீரோயின் மேடம் நீங்கள் நேற்று ஹீரோக்கு ப்ரப்போஸ் பண்ணீங்கல்ல, ஒரு பொண்ணு போய் ஒரு பையன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ தைரியம் வேணும், சூப்பர் தெரியுமா அப்படின்ட்டு. ஹீரோனா என்னது ப்ரப்போஸா, நானா யாருக்கு, அதான் பாஸுக்கு நேற்று ப்ரப்போஸ் பண்ணீங்களே மொத்த ஹோட்டலுக்குமே தெரியுமேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு நைட் நடந்த அந்த கூத்து ஞாபகம் வருது. ஐயோ இனிமேல் என்னெல்லாம் பண்ண போகிறாங்க தெரியலையே, யார் கண்ணிலே மாட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொடுக்கணுன்னு வந்தா அங்கே அந்த பிஆர் பொண்ணு ஹீரோயின் எங்கன்னு சொல்லிட்டு முறைச்சிக்கிட்டு தேடி சுற்றிட்டு இருக்கா. இவ கண்ணில் கண்டிப்பாக படக்கூடாதுன்னு சொல்லிட்டு திரும்பினா அங்கே பாஸ் வந்துட்டு இருக்காரு. வந்தவர் ஹீரோயினை பார்த்துட்டு ஹீரோயின் ஒரு நிமிஷம் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமே, தனியாக பேசலான்னு கூட்டிகிட்டு போயிட்டு நேற்று நைட் நீங்கள் சொன்னீங்களே ஞாபகம் இருக்கா, உடனே கல்யாணம் பண்ணிக்கணும், நாளைக்கு கூட கல்யாணம் பண்ணிக்கணும்னு, என்ன ரெடியாக இருக்கீங்களான்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கா ஒரு மாதிரி அசிங்கமாகிடுது. சாரி நான் போதில் ஏதோ தெரியாமல் சொல்லிட்டேன், அதில் மனசில் வச்சுக்காதீங்கன்னு சொன்னதும் இனிமேல் அந்த மாதிரிலாம் நடக்காதுன்னு சொல்லுவேன். இவர்களும் சரி ஓகே பரவாயில்ல அப்படின்ட்டு அடுத்ததாக ஹீரோயின் அவங்களோட ஆஃபீஸ்க்கு வந்தா. இவர் தான் அந்த அசிஸ்டன்ட் மேனேஜர். அவர் உட்காந்துட்டு இருக்காரு. கையில் பாருங்களேன் ஸ்க்ரூ டிரைவர் மாதிரி ஒரு ஷார்ப்பான பொருளை வச்சு தொடச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. ஹீரோயின் வந்தது அவரை ஒழுங்காக வேலைக்கு வராமல் இருக்காருன்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அதுக்கு இவரில் எங்கே பாருங்க மேடம், நான் என் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன், உங்களால் என்ன பண்ண முடியும், என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்களா கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, ஆனால் என்ன எதுவும் பண்ண முடியாது அப்படின்ட்டு கையில் இருக்கிற அந்த ஷார்ப்பான கத்தியை வச்சு ஹீரோயினை குத்துற மாதிரியே மிரட்டுறாரு. ஹீரோயினா பயந்து போய்ட்றாங்க. ஐயோ என்னையா பண்ணுறேன்னு கேட்க சும்மா அப்படிலாம் பண்ண மாட்டேன் விளையாடினேன். அந்த கல்யாண மாப்பிள்ள அவர் ஃபோன் பண்ணாரு, இங்கே கல்யாணம் பண்ணுறதுக்கான அந்த அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணுறதுக்காக வராராம் அப்படின்ட்டு. ஹீரோயினுக்கா ஒரு வழியாக வரானா அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ண போகிறானான்னு சொல்லிட்டு அதுக்கான அக்ரிமெண்ட் பேப்பரில் இவங்க ரெடி பண்ண போக இங்கே எக்ஸ் ஹஸ்பண்டும் அந்த அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணுறதுக்காக வராரு. அங்கே ஹோட்டல் ஸ்டாஃபுங்க நைட்டு ஹீரோயின்
ஹீரோயின் பாஸுக்கு ப்ரப்போஸ் பண்ண விஷயத்த பத்தி காசிப் பேசிட்டு இருக்காங்க. அதை கேட்டுடுறாரு. ஓஹோ, நீ அப்போ வேற ஒருத்தனுக்கு ப்ரப்போஸ் பண்ணி கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டியா, இதோ வரேன்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்தவர் இந்த விஷயத்த கேட்டதுக்கு அப்புறம் ஹீரோயின் அக்ரிமெண்ட் பேப்பர்ல சைன் பண்ண சொன்னா, இல்ல முடியாது, நான் இங்க தான் என்னோட கல்யாணத்தை பண்ணிப்பேன், நீ தான் அந்த கல்யாணத்துக்கான ஏற்பாடுலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு கேன்சல் பேப்பரை சைன் போடாமலே கிழிச்சு போட்டுறாரு. ஹீரோனுக்கா நம்பவே முடியல. டே, நீ தானேடா கேன்சல் பண்றேன்னு சொல்லிட்டு வந்த, இப்போ எதுக்காகடா கிழிச்சு போட்டேன்னு சொல்லிட்டு இவரெல்லாம் ஆமா அப்போ கேன்சல் பண்ணலான்னு வந்தேன், ஆனா இப்போ மனசை மாத்திக்கிட்டேன், இங்க தான் என்னோட கல்யாணத்தை பண்ண போறேன், கேன்சல் பண்ணல முடியாதுன்னு சொல்லிட்டு அசால்ட்டா எந்திரிச்சு போயிடுறாரு. ஹீரோயினுக்கு வருதே கோவம், இவனை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினா இவனை இப்படி விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு யாரும் இவங்க 2 பேரும் பேசுறத பாத்திரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ கார்ல கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு கொடையை பிடிச்சி மறைச்சிக்கிட்டே வந்து அவரோட கார்ல ஏறிட்டு இங்க இந்த தனியா போ உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி தனியா கூட்டு போயிட்டு சொல்றாங்க, இதை கண்டிப்பா பண்ணி தான் ஆகணுமா, இந்த கல்யாணத்தை எங்களோட ஹோட்டல்ல நடத்த போறேன்னு சொல்லிட்டு இவருமே ஆமா அங்கதான் பண்ண போறேன்னு சொல்லிட்டு சொல்ல இவங்களுக்கு கோவம் தருது. அவரோட தாடையிலே ஓங்கி ஒரு குத்து விட்டுட்டு, சரி பாத்துருவோம், நீ ஆசைப்பட்டது மாதிரி நானே இந்த கல்யாணத்துக்கான எல்லா ஏற்பாடுகளை பண்றேன், அதுவும் இது வரைக்கும் நான் செஞ்ச எல்லா ப்ராஜெக்டை விட பெஸ்டா பண்றேன் பாருன்னு சொல்லிட்டு அங்க இந்த குடுகுடுன்னு கோமா கிளம்பிடுறாங்க. இவருமே போன இவர் கார் எடுத்துட்டு கூட்டிட்டு வந்துட்டு தனியா விட்டுட்டு ஒரு பாட்டுக்கு போயிடுறாரு. 7 வருஷத்துக்கு முன்னாடி கூட இப்படிதான் என்ன தனியா விட்டு போன, அவனுக்காக காத்திருந்து அவன் வரவே இல்லை, அப்போ நான் ஏமாந்த போனேன், இப்போ என்ன தனியா விட்டு போயிட்டாளேன்னு சொல்லிட்டு இவங்க ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கேன். கார்ல வந்து ஹீரோவும் இந்த அடி அடிக்கிறா, கண்டிப்பா இவளுக்கு எதுவும் ஆகாது, அவளே மேனேஜ் பண்ணிப்பான்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு வந்துடுறாரு. இங்க ஹீரோயினும் சோகமா அங்கேயே உட்காந்துட்டு இருக்காங்க. அங்கேயே கொஞ்ச நேரம் இருந்துட்டு எந்திரிச்சு போயிடுறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் அங்க ஹீரோ வராரு. வந்து அந்த இடத்துல தேடி பார்க்கறாரு, ஹீரோயின் இல்ல. இவர் இப்ப என்ன தெரியுமா சொல்றாரு, 7 வருஷத்துக்கு முன்னாடி இப்படிதான் நான் வர்றது வரைக்கும் அவன் வெயிட் பண்ணவே இல்லை, போயிட்டா அப்படின்ட்டு இவர் சொல்றாரு. ஸோ ஹீரோயின் நான் வெயிட் பண்ணியிருந்தோம் அவன் வரல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. எக்ஸ் ஹஸ்பண்ட் நான் வர வரைக்கும் அவன் வெயிட் பண்ணல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பட் என்ன பிரச்சனை அப்படிங்கிறது இது வரைக்கும் தெளிவா தெரியல. இங்க நேரா ஹோட்டலுக்கு வந்த ஹீரோயின்ல அவங்களோட பேக் எடுத்துட்டு அவங்களோட ஆஃபீஸ்ல இருந்து போலான்னு போகும்போது அந்த பாஸோட ஆஃபீஸ்ல இருந்து வெளிச்சம் வருது. ஸோ இவர் இன்னும் போகலையா, நீங்க தான் இருக்காரான்னு சொல்லிட்டு இவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. ஆனா பாஸோட ஆஃபீஸ்ல இருந்தது பாஸ் இல்ல, அந்த அசிஸ்டன்ட் மேனேஜர். அந்த ரூம்ல இருந்து என்னமோ தேடுறாரு. அப்படி தேடி கடைசியா ஒரு போட்டோ ஃப்ரேம் மாதிரி இருக்கு. ஸோ அந்த ஃப்ரேமை எடுத்துக்கிட்டு ஒரு மாதிரி சிரிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க. அடுத்த நாள் காலையில பாஸும் அந்த ஆஃபீஸ் ரூமுக்கு வராரு. வந்த உடனே கண்டுபிடிச்சிட்டாரு இந்த ரூம்ல என்னமோ பிரச்சனை, யாரோ வந்துட்டு போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவரோட பிஏவை கூட்டி இந்த ரூமுக்குள்ள யாரோ வந்திருக்காங்க, கண்டுபிடிச்சே ஆகணும். பாஸ் செக்யூரிட்டி சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணலான்னு சொல்லிட்டு அவரை கூட்டிட்டு போயிட்டு இருக்கு. அதே நேரத்தில் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் கண்ட்ரோல் வச்சிருப்பாங்க அந்த செக்யூரிட்டிஸ். அவங்களோட ஹெட் கிட்ட வந்த அந்த டீம்ல ஒருத்தர் நீங்க இதை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு அவங்கள எங்கேயோ கூட்டிட்டு போறான். அதுக்கப்புறம் பாஸ் வந்து அந்த நைட் நடந்த ஃபுட்டேஜை பாக்குறாரு. அந்த ரூமுக்குள்ள அசிஸ்டன்ட் மேனேஜர் போயிட்டு வெளியே வர ஃபுட்டேஜ் பதிவா இருக்கு. ஆனா இங்க ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறது பாஸ் இல்ல, ஜிஎம். அந்த செக்யூரிட்டி ஹெட் இந்த ஃபுட்டேஜை பார்த்து அதை எடுத்துட்டு வந்து ஜிஎம் கிட்ட கொடுத்துருக்கான். இங்க பாஸ் ஃபுட்டேஜ் செக் பண்ண வந்தார்ல, அவர் பார்க்கும்போது அங்க ஆஃபீஸ் ரூம்ல யாரும் போன மாதிரி இல்ல, வந்த மாதிரி இல்ல. ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் அந்த வீடியோ கிளிச் ஆகி டிலீட் ஆயிருக்கு. என்னடா இது யோசிச்சுக்கிட்டே அவர் வெளியே வரும்போது ஆபீஸ்ல ஜிஎம் வராரு. இந்த ஜிஎம்முக்கும் பாஸுக்கும் கூட எப்பவுமே ஆகாது, 2 பேரும் முறைச்சிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப கூட இவருக்கு ஜிஎம் இருக்குமோ, இவர் தான் ஏதாவது பண்றாருன்னு சொல்லிட்டு சந்தேகம் வருது. ஸோ நேரா போயிட்டு அவர்கிட்டையும் கேட்கிறாரு. அதுக்கு ஜிஎம் இங்க பாரு, என்ன பண்ணாலும் அதை நான் உனக்கு சொல்லணும்னு என்ன அவசியம் இருக்கு, அதோட நீ கேட்கறதுக்கு என்னால பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு இவர் ஒரு மருத்துவ பேசிட்டு போறாரு. இவங்களுக்குள்ள என்ன கூத்துன்னு தெரியல. இங்க இப்படி போயிட்டு இருக்கா. அடுத்ததா எங்க எக்ஸ் ஹஸ்பண்டை காமிக்கிறாங்க. அவருக்கு அந்த கல்யாணம் பண்ணு ஃபோன் பண்ணி அந்த ஹோட்டல்ல அந்த ஸ்டாஃபுங்களோட மீட்டிங் இருக்கு, வர முடியுமான்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவர்ல அங்க ஹீரோன் இருப்பாங்க, இதுக்கு அங்க போவானேன்னு சொல்லிட்டு இல்ல நான் வரல, நீயே பாத்துக்கோன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் அங்க இவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் வரான். வந்தவன் இவரோட தாடையில இருக்கிற காயத்தை பார்த்துட்டு, ஆமா நீ இப்படி அடி வாங்கிட்டு சும்மா இருக்கிற ஆள் இல்லையே, ரிவெஞ்ச் எடுக்கிற ஆளாச்சு, என்ன இப்படி சும்மா உட்காந்துருக்கேன்னு சொல்லிட்டு உசுப்பி விட்டுற. இவருமே ஆமால நம்ம எதுக்கு அடியை வாங்கிட்டு சும்மா வந்தோம், இதோ வர இருன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு மீட்டிங்கு கூப்பிட்டப்ப வரமாட்டேன்னு சொல்லியிருப்பார்ல, இப்போ அந்த மீட்டிங்க்கு போறாரு. போனதோட மட்டும் இல்லாம ஹீரோயினை கடுப்பாக்கணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட க்ளோஸா வேற பழகுறாரு. ஹீரோயின் இவர் செய்யறத பார்த்துலாம் கடுப்பாகிறாங்க தான். அந்த கடுப்போடைய அந்த கல்யாண பொண்ணு கிட்ட, ஆமா உங்களோட இந்த ஃபியான்சேவை பார்த்தா ஆல்ரெடி கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆனது மாதிரிலாம் இருக்காரு, எதுக்கு நல்லா விசாரிச்சுக்கோங்க அப்படின்னு கொளுத்தி போட்டுடுறாங்க. இவரும் சும்மாலேயே உங்களை பார்த்தவன் தான் ஏற்கனவே கல்யாணம் ஆன மாதிரி இருக்குன்னு சொல்ல பக்கத்துல இருக்க டீம்மேட் லேடியில சேச்சா இல்ல இல்ல எங்க மேனேஜர் ஸ்டில் சிங்கிள் தான் சொல்ல, ஓ அப்படியான்னு சொல்ல ஹீரோயின் அங்கேருந்து முறைச்சிட்டு வெளியே தனியா வந்து ஹீரோக்கு கால் பண்ணி அந்த பொண்ணு கிட்ட உனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆன விஷயத்த சொல்லாம கல்யாணம் பண்ற போல இருக்கு, இது தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு இவர்ல நீ தான் உனக்கு கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆனங்கிற விஷயத்த ஆஃபீஸ்ல யாருக்கிட்ட சொல்லல போல இருக்கே, இன்னும் சிங்கிள்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கேன்னு சொல்லும்போது உன்னோட விஷயமே என்னோட விஷயம் ஒன்னா, நீ கல்யாணம் பண்ணிக்க போற இன்னொரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு பாஸ்ட் தெரிய வேணாமா, நான் இங்க ஜஸ்ட் வேலை தானே பாக்குறேன், இப்போ எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னா எனக்கு நான் வேலை போயிடுமானு சொல்லும்போது ஹீரோல போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கே, நான் கேள்விப்பட்டேன் உங்களோட ஹோட்டல்ல ஒரு பெரிய ரூமர் சுத்திட்டு இருக்காமே, அதுவும் நீ வெட்டிங் மேனேஜரா வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ரூமர் வருதாமே, நீயுமே கல்யாணம் ஆகி 3 மாசத்துல டிவோர்ஸ் ஆனவன் தெரிஞ்சா உன்னால தான்
இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு உன்னை வேலையை விட்டு தூக்கிட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இவர் பாயிண்ட் பிடிச்சிடாரு. ஹீரோயினுக்கும் என்னத்தை சொல்லிட்டு உன்னை கொலை பண்ண போறேன் பாருன்னு சொல்லிட்டு இவங்க போனை கட் பண்ணிட்டு கத்திட்டு இருக்க. ஹீரோயின் இப்படி பேசினதை அந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் கேட்டுடுறாரு. போய் இவரா கேட்கணும். கேட்டுட்டு இவர் ஒரு மாதிரி கோணல் சிரிப்பட நின்றுட்டு இருக்க. அடுத்ததா ஹீரோயின் கொஞ்சம் நாளாக ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாக இப்படி ஒரு மாதிரி இருக்காங்களே, ஸோ அவங்கள கொஞ்சம் சேரப் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க டீம்மேட்லாம் ஹீரோயினை நைட்டு டீம் டின்னருக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அங்கே போயிட்டு ஹீரோயினும் நல்லா என்ஜாய் பண்ணி இவங்களோட கஷ்டத்தில் மறக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணி பாட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டீம்மேட் லேடி ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க கூட இதோ இந்த பொண்ணு இருக்கல, ஸோ நம்ம சின்ன பொண்ணு வச்சுப்போம். இந்த சின்ன பொண்ணுக்குள்ள ஹீரோயினை பார்த்து போறாம எல்லாரும் அவங்களுக்கு தான் அட்டென்ஷன் கொடுக்குறாங்க, எல்லாமே அவங்களுக்கு தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கூட அந்த கடுப்பில் தம் அடிக்கலான்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வெளியே வரா. அதே நேரத்தில் அசிஸ்டன்ட் மேனேஜருக்கும் யார்கிட்ட இருந்து கால் வருது. ஸோ அவரும் போனை எடுத்துட்டு வெளியே வராரு. வெளியே வந்தா அங்க இவரை பார்க்க வந்திருக்கிறது யாரு, அந்த ஜிஎம். அதான் ஃபுட்டேஜ்ல பார்த்தார்ல, இவன் இந்த பாஸோட ரூமுக்குள்ள போயிட்டு வரத உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்றது இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்காதுன்னு சொல்லிட்டு, இப்படி நீ பண்ணனா எல்லாருக்கும் தான் பிரச்சனை, ஒழுங்கா பார்த்து நடந்துக்கோன்னு சொல்லிட்டு அவர் போக இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத சின்ன பொண்ணு பாத்துறா. இவ பார்த்தத அந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் பாத்துறாரு. வந்துட்டு எங்க போறேன்னு சொல்லிட்டு அவரோட தலைமுடிய கொத்தா பிடிச்சி இழுக்க. இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிற நமக்கு காமிக்கலாம். அடுத்ததா இந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் நல்லா சீட் ஆடுவார் போல இருக்கு, அதுவும் பணம் பெட் கட்டி. அதே மாதிரி இப்பவும் சீட் ஆடுறதுக்காக வந்திருக்காரு. அதுல அவர்கிட்ட இருக்கிற நிறைய பணத்தை பெட் கட்டி வச்சு அதில் தோத்துட்டு இருக்காரு. ஸோ எல்லாமே லாஸ் ஆயிடுச்சு. அந்த கோவத்தில் என்ன திரும்ப பண்ணிட்டாரு, அவர் எப்போ கையில ஒரு ஷார்ப்பான ஒரு ஸ்க்ரூ டிரைவர் மாதிரி ஒன்று வச்சிருப்பார்ல, அந்த ஸ்க்ரூ டிரைவரை வச்சு இதில் இருக்கிறவன் கையில குத்தி அவன் கையில ஓட்டை போட்டு அங்க இருக்கிற காசையெல்லாம் மொத்தமா சுருட்டிட்டு இவர் வந்துடுறாரு. அடுத்த நாள் ஆஃபீஸ்ல அந்த சின்ன பொண்ணு வரா. அங்க வந்து ஹீரோயின் நேத்து என்ன அவ்வளோ அவசரமா உன்னோட பர்ஸை கூட எடுக்காம போயிட்டா, உன்னோட பர்ஸ் அசிஸ்டன்ட் மேனேஜர் கிட்ட இருக்கு, வாங்கிக்கோ என்னன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அடுத்ததா லிஃப்ட்ல வராங்க. அங்க லிஃப்ட்ல வந்தா இதை இருக்காருல ஒரு சுருட்ட முடி வச்சு ஒரு கண்ணாடி. இந்த கண்ணாடி அங்க ஆஃபீஸ் ஸ்டாஃப் ஒருத்தவங்க கிட்ட லிஃப்ட்ல தப்பா நடந்துக்க ட்ரை பண்றான். ஸோ அந்த பொண்ணு லிஃப்ட் திறந்தது விட்டா போதும் நான் சாமின்னு ஓடிட உள்ள ஹீரோயின் வராங்க. ஹீரோயின் வந்தது ஹீரோயின் கிட்ட வேலையை காமிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேச ஆரம்பிக்க, ஹீரோயினா அப்படியே திரும்பி என்ன உன்னோட வேலையில எங்கிட்ட வச்சுக்காத, என்ன நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், இங்க இருக்கிற பொண்ணுங்களை நீ ரொம்ப செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்க, லிஃப்ட்ல கேமரா இருக்கிறது கூட தெரியாம அந்த பொண்ணை நீ டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கல, இந்த மாதிரி இனிமே பண்ணிட்டு இருந்த அப்புறம் நான் உன்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது இருக்கும், பார்த்து நடந்துக்க என்னன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு அவங்க போக. அடுத்ததான் நேற்று அசிஸ்டன்ட் மேனேஜர் கிட்ட இருந்து கையில குத்து வாங்கினால அந்த 3 பேரும் அவனை தேடி இந்த ஹோட்டலுக்கே வந்துட்டாங்க. வந்து அங்கே இருக்கிற எம்ப்ளாயி ஒரு பொண்ணை கூப்பிட்டு 50 வயசுக்கு மேலே இருக்கிறவன் மீசை வச்சிருப்பான், அப்படி ஒருத்தன் எங்கள் ஹோட்டலில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அவங்க கேட்குற தோரணையும் அவன் கையில் பச்சை குத்துருக்கிற அந்த விதம் பார்த்து இந்த பொண்ணு ரொம்ப பயந்து போயிடுறா. யாருன்னு புரிஞ்சாலும் புரியலைனாலும் இல்லை அப்படி யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. இப்படி இவங்க வந்து விசாரிக்கிறத அந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் மறைஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்காரு. அடுத்ததா அந்த எக்ஸ் ஹஸ்பண்டோட கல்யாணத்துக்கான எல்லா ஏற்பாடுகளும் ரெடியாக இருக்குது. ஸோ ஹீரோயின் அதெல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் அந்த கல்யாணத்துக்கான ரிஹர்சல் மட்டும்தான் பாக்கி. அதுக்காக இன்னைக்கு அந்த எக்ஸ் ஹஸ்பண்டும் அந்த கல்யாண பொண்ணு வராங்க அப்படின்ட்டு இந்த டீம்மேட் லேடி சொல்றாங்க. பட் ஹீரோனுக்கு அந்த ரிஹர்சலில் கண்டிப்பாக நம்ம இருக்கணுமோ அப்படின்னு ஒரு மாதிரி தயக்கமாக இருக்குது. என்னால் இன்னைக்கு அதுக்கு வர முடியாது, நீங்களே பார்த்துக்கிறீங்களான்னு கேட்கும்போது அந்த லேடிக்கு டைஜஷன் ப்ராப்ளமா, ஸோ டெஸ்ட்டுக்கு கொடுத்துருந்தாங்களா, அது ரிசல்ட் இன்னைக்கு வருது, நான் பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போகணுமேனு சொல்லும்போது ஹீரோயின் சரி ஓகே நீங்கள் போங்க, அப்போ இதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு மனசே இல்லாமல் அந்த ரிஹர்சலுக்கு அங்கே வராங்க. கூப்பிட்டோன்னா மாப்பிள்ளை எப்படி நடந்து வரணும், எங்கே வந்து நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி ரிஹர்சல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. 2 பேருக்குமே அந்த இடத்துல இருக்கிறது ஒரு மாதிரி இருக்கு. 2 பேருக்குமே 7 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, அந்த ஞாபகம் அந்த நினைவுகள் வருது. ஹீரோயின்ல இதுக்கு மேல அங்கே நின்னா தாக்கு பிடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே வந்துடுறாங்க. இப்படி ஹீரோயின் ஃபீல் பண்ணிட்டு போறத எக்ஸ் ஹஸ்பண்டுமே பாக்குறாரு. ஹீரோயின் இப்படி ஃபீல் பண்ணிட்டு போறாளே அப்படிங்கிற ஒரு கில்ட்டிலையும் அந்த சோகத்திலையும் பழைய ஞாபகங்கள்லாம் வேற மண்டையில வந்துட்டு இருக்கேங்கிற அந்த கன்ஃபியூஷன்லையும் போயிட்டு ஒரு பார்ல நல்லா குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தான் பில் பே பண்ணலான்னு சொல்லிட்டு அவரோட பர்ஸை எடுத்து அவரோட பர்ஸை காணோம். பில் பே பண்றதுக்காக அவரோட ஃப்ரெண்டை வர சொல்றாரு. ஃப்ரெண்டுமே கல்யாணத்தை வச்சுக்கிட்டே ஒரு மாதிரி இப்படி உட்காந்துட்டு இருக்கானே என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோ மேலோட்டமா சொல்றாரு, என்னோட வாழ்க்கையில யாருமே இனிமே பார்க்க கூடாதுன்னு நினைச்சேனோ அந்த பொண்ணையும் மறுபடியும் பார்த்துட்டேன், இப்போ எனக்கு அதுல இருந்து வெளியே வரவும் முடியல, அடுத்த கட்டத்துக்கு போக முடியல, என்ன பண்றதுன்னே தெரியலன்னு சொல்லும்போது அந்த ஃப்ரெண்டு சொல்றான், இப்படியே யோசிச்சுட்டு இருந்தா உனக்கு ஒரு தெளிவு வராது, ஸோ இதை வச்சுட்டு நான் இப்படி நாளைக்கு கல்யாணத்துலேயும் அட்டன் பண்ணுவேன், போயிட்டு அந்த பொண்ணு கிட்ட எதுவாக இருந்தாலும் பேசு, அந்த பொண்ணு என்ன நினைக்கிறாங்க என்ன ஃபீல் பண்றாங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோ, அதுக்கப்புறம் நீ எந்த மாதிரி ஃபீல் பண்ற அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வா, அந்த பொண்ணு கிட்ட தெளிவா பேசுன்னு சொல்லிட்டு இவன் ஒரு ஐடியா கொடுக்க இவருக்கும் அது நல்ல ஐடியா படுதாமா, எதுக்கும் ஹீரோயின் கிட்ட பேசி பார்ப்போமேன்னு சொல்லிட்டு இவரும் ஹீரோனை பார்க்கறதுக்காக ஹோட்டலுக்கு வந்துட்டு இருக்காரு. இங்க ஹீரோயின் சோகமா இருக்கிறத பார்த்துட்டு அந்த அசிஸ்டன்ட் மேனேஜர்ல ஹீரோயின் கிட்ட வந்து, என்ன உங்களோட எக்ஸ் ஹஸ்பண்டுக்கு கல்யாணம் நடக்க போறதுனால அதை நினைச்சு கவலைப்படுறியா, இன்னும் உன் மேல உனக்கு ஃபீலிங்ஸ் இருக்கு போல இருக்கே, வேணும்னா இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு நான் ஏதாவது பண்ணவான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கேட்கிறாரு. ஹீரோயின் யாருக்குமே தெரியாதுன்னு நினைச்சிருந்த ஒரு விஷயம் இவருக்கு தெரிஞ்சிருக்கு, அதை வச்சு இப்படி வர வந்து கேட்கறான்னு சொல்லிட்டு என்ன உளறீங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே இந்த அழுதுட்டே ஓடி வந்துடுறாங்க. வந்தவங்க ஹோட்டல் கார்டனில் உட்காந்து அழுதுட்டு இருக்கும்போது இப்படி ஹீரோயின்
ஹீரோயின் அழுதுட்டு இருக்கிறத பாஸ் பார்த்துடுறாரு. போயிட்டு என்னாச்சுன்னு கேட்குறாங்க. ஹீரோயின் அவங்களோட கதைன்னு சொல்லாமல் தன்னோட ஃப்ரெண்டோட கதை. 7 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு 100 நாள் தான் அவங்களோட கல்யாண வாழ்க்கை நீடிச்சிச்சு. அதுக்கப்புறம் அவங்க பிரிஞ்சுட்டாங்க. இப்போ 7 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் திருப்பி பார்த்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு ஒரே குழப்பமாக இருக்கான்னு சொல்லும்போது இவன் சொல்கிறான், எதுக்காக நீ ஃபீல் பண்ணுற? அப்படி அவனுக்கு அந்த உன்னோட ஃப்ரெண்டு மேலே உண்மையாகவே 7 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அன்பு கொஞ்சம் நஞ்சமாவது மீதி இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக அவன் அவங்கள தேடி வருவான். அவங்க சார்ட் அவுட் பண்ணிப்பாங்க. இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ஸோ நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இவன் சமாதானப்படுத்திட்டு இருக்கும்போது கரெக்டாக ஹோட்டலுக்கு எக்ஸ் ஹஸ்பண்ட் வராரு. வந்து ஒரு ஹீரோயின் கிட்ட எப்படியாவது பேசணும்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கும்போது யாரோ அழுற சத்தம் கேட்குது. ஹீரோயின் தான் அழுறாளன்னு சொல்லிட்டு சத்தம் வர ரூமை ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே அழுதுட்டு இருக்கிறது ஹீரோயின் இல்லை, அந்த டீம்மேட் லேடி. சாரின்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோனோட ஆஃபீஸ்க்கு வராரு. அங்கே யாருமே இல்லை. அந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் மட்டும் ஃபோனில் யார்கிட்டயோ ஒரு மாதிரி மிரட்டுற மாதிரி பேசிட்டு இருக்கான். ஹீரோயினை பார்க்கணுமே, அவங்களோட ஃபோன் எடுக்கலன்னு சொல்லும்போது ஓ ஹீரோயின் அப்போவே கிளம்பிட்டாங்களே, ஃபோனை ஆஃபீஸில் வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல இவரும் சரின்னு சொல்லிட்டு திருப்பி வந்துடுறாரு. அப்படி வரும்போது இந்த அசிஸ்டன்ட் மேனேஜரில் மறுபடியும் இவரை கூப்பிட்டு அம்மா அப்புறம் பெஸ்ட் ஆஃப் லக் அப்படின்னு மட்டும் ஒரு மாதிரி சொல்கிறாரு. அவர் சொல்கிற அந்த பெஸ்ட் ஆஃப் லக்குங்கிறதுல ஏதோ இன்னொரு அர்த்தம் இருக்குமோ, ஏதோ இன்டெரக்டாக சொல்கிறான், இன்டெரக்டாக வேறு மாதிரி சொல்கிறானோ அப்படின்னு டவுட்டாக இருக்குது. அவர் அதை யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்கும்போதே அவர் ஃபோனில் பேசுகிற ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாரு. ஃபோனில் பேசுகிறவங்க கிட்ட இங்கே பாரு, நான் சொல்கிற அக்ரிமெண்ட்டுக்கு நீ ஒத்துக்கலைன்னா நான் உன்னோட பையன் கிட்ட பேச வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. பேசுகிற தோரணையும் அந்த பெஸ்ட் ஆஃப் லக் சொன்ன விதம் ஒரு மாதிரி இருக்கா, என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இவர் திரும்ப இங்கே ஹீரோயினையும் பாஸையும் காமிக்கிறாங்க. ஹீரோயின் பாஸ் கிட்ட நான் ஒரு சீக்ரெட்டாக என்ன ஃப்ரெண்டை பற்றின ஒரு சீக்ரெட்டை உங்ககிட்ட சொன்னல, ஸோ நீங்களும் உங்களோட லைஃப்பில் இருக்கிற ஏதாவது சீக்ரெட்டாக சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது பாஸ் சொல்கிறாரு. ஹீரோயின் கூட ஸ்டார்டிங்கில் கேட்டிருந்திருப்பாங்க, இதோட பெரிய பெரிய ஹோட்டல்லேருந்துலாம் ஆஃபர் வந்து இவர் ஏன் அங்கே போகாமல் எங்கே இருக்காருன்னு சொல்லிட்டு. ஏன்னா இது அவங்க அப்பாவோட ஹோட்டலாம், அதனால தான் வேற எங்கேயும் போகாமல் இவர் இங்கே இருக்காரா. அவங்களோட அப்பா இவரோட 5 வயசுல இறந்து போயிருக்காரு. அவரோட ஞாபகமாக அவங்க அப்பாவோட ஹோட்டலில் இவர் ஹோட்டல்ல இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இங்கே நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இப்படி இவங்க 2 பேரும் அவங்க மனசில் இருக்கிறதெல்லாம் சொல்ல ஹீரோயின் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறாங்க. அப்படி சிரிச்சு பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஹீரோயின் அழகா ஸ்மைல் பண்றத பக்கத்துல இருந்து பாஸ் ரசிக்கிறான். தூரத்துல இருந்து அதை எக்ஸ் ஹஸ்பண்ட் பாக்குறாரு. ஹீரோயின் யாரோட சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருக்காரு அப்படின்ட்டு வந்தவர் ஹீரோயின் கிட்ட பேசாமலே அங்கிருந்து திரும்பி போயிடுறாரு. அப்படியே அடுத்ததா எக்ஸ் ஹஸ்பண்டோட கல்யாண நாள் அன்னைக்கு அந்த ஹோட்டலோட ரிசப்ஷன்ல பாஸோட பேர் போட்டு ஏதோ ஒரு என்வலப் வந்திருக்கு. அந்த என்வலப்பை எடுத்துட்டு போயிட்டு பாஸ் கிட்ட கொடுக்க பாஸ் அந்த என்வலப் ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுல உங்க அப்பா இறந்தது சாதாரணமா இல்ல, அவரை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த பாஸ் அது பெருசா கண்டுக்காம விட்டுடுறாரு. பட் தன்னோட அப்பா ஒருத்தவங்க கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு முட்டக்கதாஸ் வரும்போது அதை எப்படி ஈஸியா விட முடியும். அவருடைய பிஏவை கூப்பிட்டு இவங்களோட அப்பா இறந்தது 1984. ஸோ 1984 இந்த ஹோட்டல்ல அவரோட அப்பாவுக்கு கீழே யார் ஒர்க் பண்ண ஒர்க்கர்ஸ் யாராவது இப்போ ஒர்க் பண்றாங்களா அப்படிங்கிற லிஸ்ட் எடுக்க சொல்றாரு. அதே நேரத்தில் இங்க கல்யாண பொண்ணை காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷமா கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டு இருக்கா. அப்போ அங்க வந்து ரிப்போர்ட்டர் பொண்ணு கல்யாண பொண்ணு ஒரு மாதிரி முறைச்சிட்டு கோவமா போறா. அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டார்டிங் சீன்ல பார்த்தது ஹீரோயின் கல்யாணத்துக்கான ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருக்கிறது, அந்த ஐஸ் ஸ்கல்ப்சர் டேமேஜ் ஆனது, அந்த அசிஸ்டன்ட் மேனேஜரை காணோம்னு சொல்லிட்டு தேட சொன்னது, பொண்ணோட சொந்தக்கார லேடிக்கு பர்ஸு காணாம போனது, மாப்பிள்ள பிரச்சனை பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்கள பார்க்க போறதுன்னு சொல்லிட்டு எல்லாமே நடந்திருக்கும். அப்போ எக்ஸ் ஹஸ்பண்ட் ஹீரோயின் பேசிக்கிறது நார்மலா தான் நம்ம காமிச்சிருப்பாங்க. இப்பதான் அவருமே சரி நீ முழு மனசோட இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணியான்னு கேட்கும்போது ஹீரோயின் ஆமா நான் என்னோட பெஸ்ட்டை கொடுத்துருக்கேன்னு சொன்னது இவர். அப்போ ஓகே நான் கல்யாணத்துக்கு ரெடி தான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவர் தாண்டி போனது ஹீரோயின் அப்படியே அந்த இடத்துல உடஞ்சு போய் அழுறாங்க. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ அவங்க இப்படியே ஃபீல் பண்ணி அழுதுட்டு அடுத்ததா கல்யாணம் நடக்கிற இடத்துக்கு வராங்க. கல்யாணம் ஆரம்பிக்குது. மாப்பிள்ள அந்த ஸ்டேஜ்ல நடந்து போறாரு. அப்படி அவர் இவங்களை கிராஸ் பண்ணி போகும்போதே ஹீரோயின் மனசுக்குள்ள இதோட எல்லாமே உனக்கும் எனக்கும் எல்லாமே முடிஞ்சது, குட் பைன்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல அதே தான் அந்த எக்ஸ் ஹஸ்பண்ட் மனசுக்குள்ளே சொல்லிட்டு போறாரு, உனக்கும் எனக்கும் இடையில எல்லாமே முடிஞ்சது, குட் பை அப்படின்னு சொல்லிட்டு தான் கல்யாணத்துக்கு முன்னாடி போய் நின்று இருப்பாரு. அப்பதான் அவரோட தலைக்கு மேல இருக்கிற சீலிங்கை உடச்சிக்கிட்டு ஒரு போனம் பொத்துன்னு வந்து அவர் முன்னாடியே விழுது. இங்க இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா அப்படியே வந்து விழுந்த டெட் பாடி வேற யாரோடது இல்லை, இவங்க காணும் தேடிட்டு இருக்கிற அந்த அசிஸ்டன்ட் மேனேஜரோடது. இந்த இடத்துல எபிசோட் 2 முடியுது. இந்த ட்ராமா எப்படி இருக்கு, நல்லா இருக்கா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது, இவரை கொலை பண்ண கொலைகாரன் யாரு, ஹீரோயின் வாழ்க்கையை இந்த விஷயம் எப்படி எல்லாம் பாதிக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் வரப்போற அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தமிழ் ஸ்டோரி லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல நாளைக்கு பார்க்கலாம். குட் நைட்.